இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் எனும் தமிழ் மறைக்கேற்ப தமிழை, தமிழரை, தமிழர் நாட்டை காப்பதற்கு தமிழ்த்தாய் அனுப்பி வைத்த தவ புதல்வன் என் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய மாணவர் பாசறை உறவுகள் யாவருக்கும் என் அன்பு வணக்கம். சங்க காலத்தில் அரசர்கள் ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கு காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை போன்ற படைகள் வைத்திருப்பார்கள். அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் தரைப்படை, விமானப்படை போன்ற படைகளை வைத்திருக்கிறார்கள். அதே போலத்தான் நாம் தமிழர் எனும் தமிழ் தேசிய அரசியல் படையை நிர்வகிப்பதற்கு சுமார் 25 பாசறைகளை பெரியப்பா அவர்கள் வகுத்து வைத்துள்ளார். இதில் மாணவர் பாசறை, இளைஞர் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பாசறை, மகளிர் பாசறை போன்ற பாசறைகள் இன்றியமையாத பாசறைகளாக விளங்குகிறது. இப்படி இன்றியமையாத பாசறைகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய நாம் தமிழர் மாணவர் பாசறை நாம் என்ன செய்யணும், 2026 தேர்தலை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பதற்கான ஒரு கூட்டம் தான் இந்த கலந்தாய்வு கூட்டம். முதலில் நாம தொகுதியில வேலை செய்யணும். எப்படின்னா அடிப்படை உறுப்பினரா, தொகுதியின அடிப்படை உறுப்பினரா ஒரு 2000 பேர் 3000 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 2000 3000 பேர்த்த நாம பேசணும். அழைச்சு பேசும்போது நமக்கு ஒரு தகவல் கிடைக்கும். அந்த தகவலை வைத்து நாம் ஒரு படிநிலை வைத்துக்கணும். என்ன படிநிலைனா, பேசும்போது நான் ஓட்டு மட்டும் போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம். அடுத்து நான் கூட்டத்துக்கு வருவேன், நிறைய கூட்டத்துக்கு வருவாங்க சொல்லுவாங்களே அவங்க ஒரு பக்கம், அவங்களுக்கு நாம பொறுப்பு போடணும், இது ஒரு பக்கம். அடுத்த ஒரு பக்கம் கூட்டத்துலாம் வரமாட்டாங்க. காரணம் என்னன்னா அவர்கள் அரசு ஊழியர்களாக இருப்பாங்க, அரசு பணியில இருப்பாங்க. அதனால அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நாம நிதி வசூல் பண்ணணும். மாதம் ஒரு சந்தா தொகை நிதியை நாம வசூல் பண்ணணும். ஒரு 100 200 500 1000 வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா அந்த தொகுதிக்கான ஒரு வங்கி கணக்கை கொடுத்து இதில் நீங்க செலுத்துங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை ஒரு 1000க்கு மேல 10,000 20,000 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா தலைமையில் இருக்கிற ஏதாவது ஒருவருடைய தொடர்பு எண்ணை கொடுத்து இந்த வங்கி கணக்குக்கு நீங்க செலுத்துங்க. ஒரு செல்வந்தரா இருக்கிறாங்கன்னா தலைமையில இருக்கிற வங்கி கணக்கை நீங்க செலுத்துங்க அப்படின்னு நாம சொல்லணும். இப்படி நிகழ்வு ஒருங்கிணைப்பிலையும் நிதி வசூலிக்கிறதுலையும் களத்துல அடிப்படை உறுப்பினர்களை பேசுறதுலையும் மாணவர் பாசறை ஒரு முக்கிய பங்கை நாம வகிக்கணும். அடுத்து முக்கியமான ஒன்று, இப்பொழுது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் என்ற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் படிவம் நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கும். இந்த திருத்தத்திற்கு பிறகு ஒவ்வொரு வட்டத்திற்கும், அதாவது தொகுதியில மாவட்டம்ல ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒரு ஏஎஸ்டி லிஸ்ட் வரும். அதாவது ஏஎஸ்டினா ஆப்சென்ட், ஷிஃப்டர், டெத். அதாவது ஆப்சென்ட்னா சார் படிவம் கொடுக்காதவங்க ஓட்டு போட முடியாது. ஷிஃப்டர், பர்மனன்ட்லி ஷிஃப்டர், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்துட்டாங்க, அவங்க ஓட்டு போட முடியாது. அதே போல டெத்து, இறந்தவர்கள் இந்த 2026 தேர்தலில் ஓட்டு போட முடியாது. அதாவது ஒரு வட்டத்திற்கு இப்போ செங்கம் வட்டம் அப்படின்னு இருக்கா, கிட்டத்தட்ட நான் தேடி பார்த்ததுல ஒரு 25,000 பேருக்கு ஓட்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் வேட்பாளருக்கு ஓட்டு இல்லை, இறந்தவர்கள் பட்டியல் சேர்த்துட்டாங்கல்ல, அதே போலதான் ஒவ்வொரு வட்டத்திலையும் நாம யார் யார் ஷிஃப்டர் ஆயிருக்காங்க, யார் யார் இறந்தவர்கள் இருக்காங்க, யார் யார் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க, இதை நாம கண்காணிக்கும். இதை சரியா தவறா அப்படின்ற ஒரு வேலையை மாணவர் பாசறை எடுத்து செய்யணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம எந்த கூட்டத்திலாம் முடிந்த அளவுக்கு கலந்து கொள்ள முடியுமோ அந்த கூட்டத்தில் முடிந்த அளவுக்கு கலந்துக்கணும். இப்போ நான் 2017 தொடங்கி இன்று வரைக்கும் பலரது உழைப்போடும் குறையாத முயற்சியோடும் இந்த 2026 தேர்தலில் நாம் களமாடுவோம். வெற்றி நிச்சயம். வரலாறு படிப்பதற்கு மட்டுமல்ல, படைப்பதற்கும் தான் நாம் தமிழர்.